எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா மொபைல் ஆப், டிஜிகோல்டு இந்தியா ஆப்பை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரை டவுன்லோட் ப்ளே ஸ்டோரில் எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆனிட்டு அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இந்த மாதிரி டிஜிகோல்டு இந்தியாவோட நம்மளோட எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியா அப்படிங்கிற நம்மளோட லோகோ வரும். லோகோ வந்ததுக்கப்புறம் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓடிபி மெசேஜ் நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்குரிய யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்லி அல்பபெட் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூசர் நேமில் ஒன்லி அல்பபெட் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எழுத்து கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கலாம், அடுத்து வந்து ஸ்மால் லெட்டர் வச்சுக்கலாம் யூசர் நேமில் வந்து. ஸோ அதை யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணுறப்ப கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். யூசர் நேம் என்ட்ரு பண்ணி முடித்த உடனே கடைசி எழுத்தில் அப்புறம் எது ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் கம்ப்ளீட் பண்ணோன்னே, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கன்வெர்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் காமிக்கும். அந்த யூசர் நேம் கீழே வந்து சிவப்பு கலரில் எதுவும் எழுத்துக்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிவப்பு கலரில் இருக்குன்னா ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். அங்குள்ளே ஏதாவது தவறாக நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம், இல்லை கே போட்டுருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பாஸ்வேர்டு. இப்போ அந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர்லி ஃபினான்ஸ் ஆப் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க. நார்மலாக எல்லோரும் கண்டுபிடிக்கக்கூடிய பாஸ்வேர்டாக வைக்க வேண்டாம். ஸோ பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கர்சரை இங்கே நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சோடனே கீழே பாட்டமில் மேல் நோக்கி அம்புக்குறி காமிக்கும். உங்கள் கீபேடில் மேல் நோக்கி அம்புக்குறி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எழுத்துக்கள் வந்து கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எழுத்து வேணுமோ அந்த இடத்துல மேல் நோக்கி அம்புக்குறி கிளிக் பண்ணிங்கன்னா எழுத்து பெரிய எழுத்து அம்பு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு கம்பைண்டாக பண்ணலாம். நீங்கள் வந்து மினிமம் வந்து கம்பல்சரியாக 8 கேரக்டர் இருக்கணும், 8 எழுத்துக்கள் இருக்கணும். இதில் வந்து மினிமம் 8 எழுத்துக்கள் இருக்கணும். இந்த 8 எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். நீங்கள் இந்த அட் சிம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்டு சிம்பிள், டாட்டு, இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி வந்து வைக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டரை உங்கள் கீபேடில் சூஸ் பண்ணுறதுக்கு கர்சரை நீங்கள் பாக்ஸில் உள்ளே வச்சுட்டு உங்கள் கீபேடில் இடதுகை பக்கம் 1 2 3 அப்படிங்கிற பட்டன் இருக்கும். கீழே வந்து பாட்டமில் 1 2 3ங்கிற பட்டன் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடதுகை பக்கம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கீபேட் வந்து மாறும். உங்களுக்கு அதில் ஸ்பெஷல் கேரக்டர் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு நியூமரிக்கு வச்சுக்கலாம் நம்பர். இந்த 4 சேர்ந்த மானிக்கு வந்து 8 டிஜிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து இதுதான் செட் பண்ணுற மெத்தடு. இப்போ இந்த பாஸ்வேர்டு அஸ் பர் ரூல் படி நீங்கள் ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணிட்டு வர்றப்ப நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பாக்ஸை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து இந்த 5 இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் காமிக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்து வந்து ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிட்டு இருக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எழுத்து பெரிய எழுத்து போட்டோன்னே அந்த எழுத்து வந்து க்ரீனாக மாறும், சின்ன எழுத்து போட்டோன்னே அது க்ரீனாக மாறும், நியூமரிக் ஆட் பண்ணோன்னே க்ரீனாக மாறும், ஸ்பெஷல் கேரக்டர் போட்டோன்னே க்ரீனாக மாறும். மொத்தம் 8 கேரக்டர் வந்தோடனே டோட்டலாக வந்து அதுவும் க்ரீனாக மாறும். டோட்டலாக பாஸ்வேர்டு பாக்ஸில் என்ன போட்டிருக்கீங்களோ அதே இதை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் சேம் டிட்டோ அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த 3 பாக்ஸுமே வந்து எல்லோ கலரில் இருக்கான்னு ஒரு ரெஃபர் பார்த்துக்கோங்க. ஆனால் ரெண்டாவது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு வந்து மேலேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழேயும் போட்டதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு பாக்ஸுக்குள்ளே வலது பக்கம் கார்னரில் கண் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கும் அந்த பாக்ஸுக்கு வலது பக்கம் வந்து கண் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்புக்குள்ளே எப்போ நுழைஞ்சாலும் இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்காக வந்து உங்களுடைய மெமரி பர்பஸ்க்காக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேஜை வந்து இந்த கண் பட்டன் ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஃபர்தராக எப்போ நீங்கள் ஃபர்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் போய் திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பேஜில் அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஹெல்ப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுலையோ இல்லை ஃபியூச்சரில் நம்ம ஆப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குனாலுமே நீங்கள் இந்த நம்பரை வந்து உங்கள் ஃபோன் புக்கில் இப்போயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு இமீடியட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.